ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோடய கோல்ட் சேவிங்ஸ் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மிடில் கிளாஸ் பொண்ணாக டிபெண்ட்டாக இருக்கும் போது நம்ம எப்படி கொஞ்சமாவது கோல்டு காயின்ஸ் இல்லைன்னா கோல்டு சேர்க்குறது அப்படி இதில் நான் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். கோல்டு சேவிங்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்டு ஜுவல்லரின்னு நினைக்கவே கூடாது. கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் நினச்சிங்கன்னா அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காயின்ஸ் இல்லைனா பார்த்திங்கன்னா கோல்டு ஆன்லைனில் ஈஸியாக ட்ரேட் ஆகுது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலுமே நம்ம ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவோம். அப்படி ஃபிசிக்கலாக நம்ம கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறப்போ எப்படியெல்லாம் நம்ம கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா இப்போ மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ எவ்ரிடே நீங்கள் ஒரு ரூ. 200 எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு ரூ. 6000 கிடைக்கும். 2 மாதத்துக்கு ரூ. 12,000. இந்த ரூ. 12,000 நீங்கள் தாராளமாக 1 கிராம் வாங்க முடியும் வேஸ்டேஜோட. இல்லை நீங்கள் சேர்த்து வைக்கிறப்ப ஏதாவது ஆஃபர்ஸ் கிடைச்சாலுமே நம்ம தாராளமாக வாங்க முடியும். ஏன்னா 1 மந்தில் கிட்டத்தட்ட நம்மளால் சேவ் பண்ண முடியுமான்னு தெரியாது. 1 மந்தில் நீங்கள் சேவ் பண்ணால் ஒரு ரூ. 500 அந்த ரேஞ்சுக்கு எடுத்து வைக்கணும். ரூ. 200 நமக்கு ஒரு கன்வீனியண்ட்டான அமௌண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். இது நீங்கள் உண்டியலில் கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்படி நம்ம 2 monthsக்கு ஒன்ஸ் அமௌண்ட்டு சேர்க்கும் போது தாராளமாக 1 இயருக்கு நம்ம 6 கிராம்ஸ் காயின்ஸு சேர்க்க முடியும். இது கோல்டு ரேட் அப் ஆகுது டவுன் ஆகுது நமக்கு இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அப்பானாலும் ஒரு ரூ. 100 ரூ. 200 இன்வெஸ்ட் பண்ணி கூட நம்மளால் வாங்கிக்க முடியும். இப்படி சேவிங்ஸ் நம்ம பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி சேவிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 1 இயர் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டா நமக்கு அதுக்கப்புறமா அது பழகிடும். ஸோ ஓகே, நம்ம சேவ் பண்ணணுங்கிற மோட்டிவேட் தானாகவே நமக்கு வந்துடும். நமக்கு செலவாயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு உண்டியல்ஸ் வாங்கி வச்சு அதில் கூட அமௌண்ட்டை சேமித்து பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சு வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக இயர்லி 6 கிராம்ஸ் தாராளமாக நம்மளால் வாங்க முடியும். நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கிற ஒரு விஷயத்த குறைச்சிட்டாலே நம்மளால் அமௌண்ட் ஈஸியாக சேர்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் 2 monthsக்கு ஒன்ஸ் 1 கிராம் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, எக்ஸஸாக அமௌண்ட்டு சேருங்க. இப்போ ₹200 ஒரு நாளைக்கு அப்படி தாராளமாக நம்ம சேர்க்கலாம். ஏன்னா நம்ம கோல்டு ரேட் அதிகமானாலும் கொஞ்சம் பயப்படாமல் 1 கிராம் தாராளமாக எடுக்க முடியும். 2வது ஆப்ஷனாக நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு தான். டெய்லி ₹100 நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து சேர்த்துக்க முடியும். 11 மந்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000 சேர்க்க முடியும். கோல்டு ரேட் ஏறுறது இறங்குறத பொறுத்து நீங்கள் 3லேருந்து 4 கிராம் தாராளமாக வாங்க முடியும். நீங்கள் அமௌண்ட்டாக சேர்க்குறப்போ உங்களுக்கு முன்ன பின்ன அமௌண்ட்டை சேர்க்கலாம். நீங்கள் குறுக்கால ஏதாவது ஆஃபர் இருந்தால் கூட உங்களால் அமௌண்ட்டு சேர்த்திங்கன்னா வாங்கிக்க முடியும். ஆனால் டிஜி கோல்டில் அப்படி பண்ண முடியாது. ஸோ ஆஃப்டர் 11 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்மளோட ஸ்கீமை ரெடம்ஷன் பண்ணி வாங்க முடியும். இதே நீங்கள் அமௌண்ட்டில் சேர்த்திங்கன்னா நமக்கு தீபாவளி ஏதாவது இந்த மாதிரி ஆடி ஆஃபர் வருதுங்கிறப்போ அதில் ஏதாவது ஆஃபர் கொடுப்பாங்க. நம்மளுக்கு அமௌண்ட்டும் கொஞ்சம் மிச்சமாகும். டிஜி கோல்டில் கண்டிப்பாக நமக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 11 மந்த்து முடிஞ்ச உடனே தான் ஸ்கீமை ரெடம்ஷன் பண்ணி நீங்கள் காயின்ஸ்னாலும் அப்போ தான் வாங்க முடியும் வேஸ்டேஜோட. ஸோ நமக்கு எல்லாத்துலேயுமே வேஸ்டேஜ் இருக்குது. நம்ம ஆஃபர் இருக்கிறப்போ வெயிட் பண்ணி வாங்கணுன்னாலும் உங்களுக்கு கோல்டு ரேட் எப்படி வேணாலும் மாறி போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதிகமான காயின்ஸ் வாங்கணும். ஒரு சவரனுக்கு மேலே இல்லை 1.5 சவரனுக்கு மேலே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி வாங்கி பாருங்கள். சீட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 1 இயருக்கு மேலே வரும். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ்னால் நீங்கள் எப்போ போட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. இப்போ இதில் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும். இப்போ சீட்டு போட்டிங்கன்னா ஒரு 1 இயர் போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக கையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 95,000 கிடைக்கும். அது ஒரு பெரிய அமௌண்ட்டுங்கிறப்போ நம்ம தாராளமாக ஒரு 8 கிராம்ஸ் இல்லைனா 9 கிராம்ஸ் கோல்டு காயின் வாங்க முடியும். உங்களுக்கு எந்த செலவுமே இல்லாத பட்சத்தில் ஹோல் அமௌண்ட்டும் யூஸ் பண்ணி காயின்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு செலவு இருக்கிற பட்சத்தில் அதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து நம்மளால் காயின் வாங்கி வைக்க முடியும். நான் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி காயின்ஸ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். லாபமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 இயர் நீங்கள் சீட்டு போடுறீங்கன்னா ₹1,00,000க்கு உங்கள் கையில் ஒரு ₹95,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 80,000க்கு நீங்கள் காயின்ஸ் வாங்குறீங்கன்னா ஏதாவது அப்போதைக்கு ஆஃபர் வருதான்னு பாருங்கள். அந்த ஆஃபரில் நீங்கள் கொடுத்து வாங்குறப்போ உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்காது. அது நமக்கு ஒரு விதமான லாபமாக இருக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு என்னென்ன லாபம் கிடைக்கிதுன்னு
அப்படின்னு பார்த்து எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம மோஸ்ட்லி எதிர்பார்க்குறது என்னன்னா, பாதிக்கு பாதி நமக்கு லாபம் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணியே நிறைய விஷயங்கள நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பேங்க் எஃப்டி இல்லைனா ஆர்டி. இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு 1 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வட்டி தருவாங்க. நீங்கள் கட்டின அமௌண்ட்டோட வட்டியும் சேர்த்து வித்ட்ரா பண்ணி நம்ம வந்து கோல்ட் காயின்ஸ் சேவ் பண்ண முடியும். இப்போ 1 இயருக்கு நீங்கள் எஃப்டியோ இல்லை ஆர்டியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 5%க்கு மேலே தான் வட்டி தருவாங்க. இப்போ ஆர்டி 1 இயருக்கு போடுறீங்கன்னா ஒரு ₹1000 சேவிங்ஸ் அமௌண்ட். அதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 இல்லைன்னா 600 கிடைக்கும். மொத்தமாக வந்து ஒரு வருஷத்துக்கு ₹12,500 சம்திங் வந்து உங்களால் வாங்கிக்க முடியும் இந்த பேங்க் ஆர்டியில் ஒரு வருஷத்துக்கு. இல்லை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கோல்ட் காயின் கூட வாங்கி வைக்க முடியும். உங்களுக்கு வந்து வேறு வேறு பேங்க்கில் வந்து வேறு வேறு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. வேறு வேறு பெனிஃபிட்ஸ் கூட கிடைக்கும். இப்போ எது இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி சேவிங்ஸாக இருக்கோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியல் க்ரோத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும். பிகாஸ் வந்து நம்ம டிபெண்டண்ட்டாக இருக்கும்போது நமக்கு கொடுக்குற அந்த அமௌண்ட்லேருந்து தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது வந்து நமக்கு சேஃபாக செக்யூராக நல்ல ரிட்டர்ன்ஸ் தருதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து சேரணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதுக்கு வந்து நம்ம எந்த டைம் வேணாலும் பணம் போட்டுக்கலாம். எப்போ வேணாலும் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு வட்டியாக வந்து 4% தருவாங்க. இதே வந்து ஆன்லைன் போஸ்ட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அமௌண்ட் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா, அதுக்கு வட்டி வந்து 2.7% நம்ம தருவாங்க. ஸோ வந்து நம்ம கம்மி வட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து நெக்லெக்ட் பண்ணவே கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸை எல்லாத்துலேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்து வச்சா, அதில் வந்து ஒரு வட்டி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? அதுதான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டே தரும். அந்த அமௌண்ட்ட எடுத்து நம்ம இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் லாபம் தரும். ஆன்லைனில் கூட ஈஸியாக நம்ம வந்து கோல்டு வாங்கி விற்க முடியும். உங்களுக்கு வந்து அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் ஜிஎஸ்டி கிடையாது, வேஸ்டேஜ் கிடையாது. பட் வந்து நம்ம வாங்கி எப்போ வேணாலும் அதுலேயும் வந்து செல் பண்ண முடியுங்கிற ஆப்ஷனும் இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து 1 கிராம் நம்ம வாங்கணுன்னா ஒரு அரௌண்டாக பார்த்தீங்கன்னா ₹9,500 நமக்கு வருது. வேஸ்ட்டு, ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து. இதை நீங்கள் வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பிளான் பண்ணி சேர்க்குறப்போ நமக்கு வந்து அமௌண்ட்டு கையில் ஈஸியாக வந்து கிடைக்கும். நம்மளும் வந்து வாங்க முடியும். இப்போ 1 மந்த் பிளான் பண்ணி கண்டிப்பாக நம்மளால வாங்க முடியாது. இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டில். அதனால தான் ஒரு 2 இல்லைனா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து 2 கிராம்ஸ் கோல்ட் காயினா இல்லை 1 கிராமா எப்படி வேணாலும் பிளான் பண்ணி ஈஸியாக வாங்க முடியும். என்னதான் ஃபிசிக்கல் கோல்டு வந்து நம்ம ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கினாலும் மார்க்கெட் ரேட் ஏறுறத பொறுத்து கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் உண்டு. இதுவே வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து கோல்டு வாங்குனீங்கனாலும் இதை தாண்டின ப்ராஃபிட் தான் கிடைக்கும். பட் வந்து அது செக்யூராக இருக்கா அப்படின்னு பார்த்து வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணுற சேவிங்ஸ், எனக்கு தெரிஞ்ச சேவிங்ஸ் ஐடியா எல்லாமே இதில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை.